மக்களே வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மஹிந்திரா XUV 3XO அண்ட் இந்த ஸ்பெசிஃபிக் மாடலில் ரெவெக்ஸ் வேரியண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த ரெவெக்ஸ் மாடலோட ஏ வேரியண்ட், அதாவது இந்த ஸ்பெசிஃபிக் மாடலோட டாப் அண்ட் வேரியண்ட். அண்ட் இந்த பக்கத்தில் இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா இந்த ரெவெக்ஸ் மாடலோட பேஸ் வேரியண்ட், அதாவது ரெவெக்ஸ் எம்ங்கிற சொல்கிற வேரியண்ட். அண்ட் இந்த ரெண்டு வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி வந்து ஜூப்ளியன்ட் மோட்டோவர்க்ஸ் மஹிந்திரா இவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து வேளச்சேரி தாம்பரம் ரோட்டில் வந்து சிச்சுவேட் ஆயிருக்காங்க. இவங்க இன்றைக்கி வந்து இந்த வண்டியை வந்து இந்த ஷோரூமில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த லான்ச் ஈவெண்ட்டுக்கு நம்மளையுமே வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளுமே இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஸ்பெசிஃபிக் வேரியண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் வந்து டிஃபர் ஆகுது, என்ன ப்ரைஸ் டிஃபரன்ஸ் ஆகுது, அண்ட் வாட் கேன் யூ எக்ஸ்பெக்ட் இன் திஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த XUV 3XOட ரெவெக்ஸ் மாடல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ரெவெக்ஸ் ஏ மாடல். இது வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ரெவெக்ஸ் வேரியண்ட்டோட டாப் அண்ட் வேரியண்ட்டு. இதோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மெயினாக இந்த சேஞ்சஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைனில் பார்க்கும்போது இந்த பாடி கலர்டு கிரில் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ரெகுலர் 3XOவில் வந்து உங்களுக்கு அந்த பிளாக் கலரில் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடி கலர்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த க்ரோம் ஸ்லாட்ஸ் இருக்குது, பார்க்கவே செம்மையாக இருக்குது. அண்டு இங்கே வந்து ஹெட்லைட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்மோக் டெஃபெக்டோட ஆல் எல்இடி லைட்டிங், இண்டிகேட்டரும் ஆல் எல்இடி அது மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்க ஆக்சுவலாக செம்ம லுக்காக இருக்குது. அண்ட் இன்னொரு மெயின் ஸ்பெசிஃபிக் என்னென்னா டியூல் டோன் ஃபினிஷ். எல்லா கலர் நீங்கள் எடுத்திங்கனாலுமே உங்களுக்கு அந்த பிளாக் ரூஃப் வந்துடும். ஸோ அதுவுமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் பிளாக் மிரர் ORVMஸும் பிளாக் கலருக்கு, எல்இடி இண்டிகேட்டர்ஸ் அங்கேயுமே வந்துடுது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 16 இன்ச் வீல்ஸு, இது 205/55 16 இன்ச்சஸ் ஆல் வீல் டிஸ்க் வந்துடுது. உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கலரில் வந்து கேலிப்பருக்குமே ஃபினிஷ் இருக்குது. ஒரு பியானோ பிளாக், கிளாஸ் பிளாக் அந்த மாதிரியான ஃபினிஷில் ஒரு அலாய் வீல்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்க செம்ம நீட்டாக இருக்குது. அண்டு சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டோரில் வந்து ரிக்வஸ்ட் சென்சார் வந்துடுது. அண்டு ரூஃப் ரைல்ஸுமே பிளாக்கில் இருக்குது. அண்டு ஒரு ஹியூஜ் சன்ரூஃப்மே வந்து பேனராமிக் சன்ரூஃப்மே கொடுத்துருக்காங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா இல்லை, பட் ரெகுலர் ஆண்டனா இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ரூஃப் ரைல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிசைன் டீட்டெயில்ஸுமே பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து நல்லா இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெவெக்ஸ் பேட்ஜிங் வந்து வந்துடுது. அண்ட் ரியர் வைப்பர் டிஃபாகர் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் இங்கே இதில் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3XOட இது தெரியும். அண்ட் இந்த ஒரு இடத்துல ரெவெக்ஸ் பேட்ஜிங் இருக்குது. அண்ட் இந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா இருக்கும். அண்ட் 2 பார்க்கிங் சென்சார் இருக்குது. உங்களுக்கு டிமென்ஷனலாக எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இது ஜஸ்ட் அன் அடிஷ்னல் வேரியண்ட் தான். இந்த மெயின் இதோட ஹைலைட்டே என்னன்றது பார்த்தீங்கன்னா இந்த TGDI இன்ஜின் தான். இந்த இன்ஜினுமே இன்னும் கொஞ்சம் அஃபோர்டபுளான ஒரு இடத்துல எடுத்துகிட்டு வந்து ப்ரைஸிங்கை கம்மி பண்ணி ஒரு சூப்பரான ஒரு வேல்யூ ப்ரொபோசிஷன் எடுத்துகிட்டு வரணும்னு பண்ணியிருக்காங்க. ஃபியூல் ஃபில்லர் கேப் அண்ட் ரியரில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை சும்மா அப்படி ஒரு டக்குன்னு பார்த்துடலாம். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த AC வென்ஸ் வந்துடுது. இங்கே வந்து டைப் C ஸ்லாட் இங்கே ஒன்று இருக்குது. அண்ட் கீழே உங்களுக்கு வந்து அந்த 12 வோல்ட் சாக்கெட் இருக்குது. இங்கே ஒரு சின்ன கப்பி இருக்குது. அண்ட் இன்டீரியரோட மெயின் ஹைலைட் பாயிண்ட்டே என்னென்னு பார்த்தோன்னா இந்த பிளாக் லெதர் சீட்ஸ் தான். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒயிட் ஸ்டிச்சஸ் இருக்குது. ஸோ அதுவுமே பண்ணியிருக்காங்க. செம்ம நீட்டாக இருக்குது. 6 ஸ்பீக்கர் செட்டப் வந்து உங்களுக்கு வந்துடுது. அண்டு பார்த்தீங்கன்னா டிபிக்கல் மஹிந்திராவோட சாலிடான ஒரு பில்ட் குவாலிட்டி. அண்ட் இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபினிஷில் இங்கே வந்து கிராப் ஹேண்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே செம்மையாக இருக்குது. இங்கே வந்து ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் அண்டு சாஃப்ட் டச் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஐசோஃபிக்ஸ் ஆங்கர், 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்ட், இது எல்லாமே உங்களுக்கு சேஃப்டியில் எந்த ஒரு குறையுமே இல்லை. அது எல்லாமே உங்களுக்கு வந்துடுது. அண்டு விண்டோ ஆப்ரேட்கான சுவிச்சஸ் அண்ட் டோர் பாக்கெட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹியூஜாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு ஒரு செம்ம கிளாஸியான லுக்கிங்காக இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட்ன்ற இடத்துல. ஏன்னா நீங்கள் டாப் அண்ட் வேரியன்ட்ஸில் ஒரு ஒயிட் அண்ட் பெய்ஜ் இன்டீரியர் வர ஒரு இடத்துல மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஒயிட் ஸ்டிச்சிங் வந்து பண்ணியிருக்காங்க. செம்ம நீட்டாக இருக்குது. அண்ட் இப்போ அப்படியே நம்ம வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். கேபின்லேயுமே பார்த்தீங்கன்னா ஆல் எல்இடி லைட்டிங் தான். எல்லா இடத்துலையுமே எல்இடி லைட்டிங்ஸே கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு இடத்துலையும் இங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. சூப்பராகவே இருக்குது. அண்டு இந்த ஸ்பெசிஃபிக் வேரியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து TGDI இன்ஜினில் இந்த ரெவெக்ஸ் ஏ அப்படிங்கிற மாடல் வந்து உங்களுக்கு பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்லேயும் வருது, பெட்ரோல் மேனுவல்லையுமே வருது. அண்ட் இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10.25 இன்ச் கிளஸ்டரு, இங்கேயுமே வந்து ஒரு 10.25 இன்ச்க்கான ஸ்க்ரீனும் கொடுத்துட்டாங்க. கனெக்டட் கார்டெக், அட்ரினாக்ஸ் இது எல்லாமே வந்துடுது. ஆட்டோ டிமிங் IRVM அண்ட் சன்ரூஃப்கான கண்ட்ரோல்ஸு உங்களுக்கு இது எல்லாமே இங்கே வந்துடுது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேனிட்டி மிரர் வித் லைட்டிங்கோட வருது. அதுவுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இதையும் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹியூஜான க்ளவ் பாக்ஸ். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ஒயிட்டான ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து இங்கே சாஃப்ட் டச் இல்லைனாலும் பட் வந்து ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான், பட் ஓகே நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. பில்டுமே சாலிடாக இருக்குது. ஃபிட் அண்ட் ஃபினிஷ்மே ஆக்சுவலாக நல்லா இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த வெளில இருந்த மாதிரி இங்கே ஒரு சின்ன பேட்டர்ன்ஸுமே வந்து பண்ணியிருக்காங்க. AC வென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல இந்த ஒரு நர்ல்டு ஃபினிஷோட இங்கே வந்து அந்த AC வென்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு ட்வீட்டர், இங்கே ஒரு ஸ்பீக்கர். ஸோ 6 ஸ்பீக்கர் செட்டப் வந்துடுது. அண்ட் வால்யூம் நாப்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு நர்ல்டு ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. அண்ட் அகைன் டியூல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடுது. அதுவுமே ஒரு சூப்பரான விஷயம். ஏசிக்கான மெமரி இதுவுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் வீல்
அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் நம்ம வந்து ஸ்டேரிங்கோட செட்டிங்ஸ். இங்கே வந்து ஒரு USB-A ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, வயர்லெஸ் சார்ஜிங் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த மஹேந்திராவோட ட்வின் பீக்ஸ் லோகோ இருக்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு ஈஸ்டர் எக் ஒன்று பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அண்ட் கியர் நாப் பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ்டாக இருக்குது. மேனுவல் ஹேண்ட் பிரேக் தான். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஸ்லைடபிள் கிடையாது, ஆம்ரெஸ்ட்டு இது வந்து நார்மல் தான் உங்களுக்கு, பட் ஒரு டீப்பான கபி ஹோல் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே சென்ட்ரி இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப் வந்துடுது. ஸோ இங்கே அது இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வைப்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோ வைப்பர்ஸ் இருக்குது, ஆட்டோ ஹெட்லைட்ஸ் இருக்குது. அதுவுமே ஒரு சூப்பரான ஒரு விஷயமா பண்ணியிருக்காங்க. அண்டு ஒரு 12,99,000 வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் லெவலர் இருக்குது. மேனுவல் நீங்கள் வேரியண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா 11,79,000 உங்களுக்கு வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸ் வருது. ஆன் ரோட் ப்ரைஸஸ் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக வேரி ஆகும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹசார்ட் லைட் பட்டன் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் இது எல்லாத்துக்கான இது கொடுத்துருக்கு. ஸ்டேரிங் வீல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்குது. அண்ட் ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னா ஒரு டிகட் ஃபினிஷ்னால ஒரு நல்ல ஃபினிஷோட ஆக்சுவலாக பண்ணியிருக்காங்க. அந்த தென் ட்வின் பீக்ஸ் லோகோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. அண்டு மெயின் நீங்கள் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா வந்து வால்யூம் அப் அண்ட் டவுனு, மியூட்டு அண்ட் கால் கனெக்ட் பட்டன்ஸு அண்ட் சோர்ஸ் பட்டனு, வாய்ஸ் கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோலுமே இங்கே வந்துடுது. ஸோ அதுக்கான கண்ட்ரோல்ஸுமே இந்த இடத்துல இருக்குது. அண்ட் இந்த மெனு நீங்கள் டிஸ்பிளேயோட மெனு ஆப்ரேட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் வந்துடுது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட் சைட் ரியர் வியூ மிரர் வந்து ஆட்டோ ஃபோல்ட் அண்ட் க்ளோஸ் இருக்குது, எலக்ட்ரிக்லி அட்ஜஸ்டபிள். அண்ட் டிரைவர் சைடு அப் அண்ட் டவுன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. மீதி எல்லாமே உங்களுக்கு வந்து மேனுவல் தான், அதுமாதிரி பண்ணியிருக்காங்க. அண்டு நிறையவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த வேரியண்ட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அலுமினியம் ஃபினிஷில் வந்து அந்த ABC பெடல்ஸுமே பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு குறைனா சின்ன ஒரு டெட் பெடல் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் அகெயின் கன்சிடரிங் த ப்ரைஸ் இது வந்து ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் வந்து சீட் அட்ஜஸ்ட் வந்து ஹைட் அண்ட் பேக் அண்ட் ஃபோர்த் ஸ்லைடு இது எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. மேனுவல் அட்ஜஸ்டபிள் தான். என்ன ஒரு குறைனா வென்டிலேட்டட் சீட்ஸ் இல்லை, பட் அகெயின் இதில் வந்து லாட் மோர் ஃபீச்சர்ஸ் இந்த ப்ரைஸ்க்காக வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பெசிஃபிக் கார்லேருந்து இதோட பேஸ் வேரியண்ட் எப்படி இருக்குது, இந்த பேஸ் வேரியண்ட்டில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ரெவெக்ஸ் எம், இதில் வந்து ஆப்ஷனல் வேரியண்ட் இது. ஆக்சுவலாக நான் முன்னாடி வந்து நான் ரெவெக்ஸ் எம்னு மட்டும் தான் சொல்லியிருப்பேன், பட் இது வந்து ஆப்ஷனல் வேரியண்ட். என்ன ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆப்ஷனல் வேரியண்ட்டில் ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிங்கிள் பெயின் சன்ரூஃப் வருது, அதுதான் வந்து பெரிய வித்தியாசமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இன்னொரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் TGDI இன்ஜின், இதில் வந்து MPFI இன்ஜின், இதுவும் டர்போ சார்ஜ் தான். பட் இது வந்து மேக்ஸ் லெஸ் பவர் அண்ட் லெஸ் டார்க்கு, இது வந்து அதிக பவர் அண்ட் அதிக டார்க் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ். அண்ட் ஆல்சோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியன்சி வைஸும் பவர் டெலிவரி வைஸும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதுவும் வந்து ஆன் பார் இருக்கும், பட் கொஞ்சம் நீங்கள் வந்து அதில் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். அண்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசைன் சேஞ்சஸாக பார்க்கும்போது பெருசாக எதுவுமே கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பாடி கலர்டான ஒரு இதை தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஒரு டியூல் டோன் லுக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு இங்கே ஸ்டாண்டர்ட் அக்ராஸ் வேரியன்ட். சைட்லேருந்து பார்க்கும்போது ஆக்சுவலாக மேஜரான சேஞ்ச் என்ன அப்படின்னா இங்கே வந்து 16 inch ஸ்டீல் வீல்ஸ் வித் வீல் கவர்ஸ் வரும். இந்த ஸ்பெசிஃபிக் வண்டியில் இப்போ வந்து வீல் கவர் அவங்க வந்து அட்டாச் பண்ணல, பட் சேம் சைஸ் தான் உங்களுக்கு, அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. அதே மாதிரி 4 wheel டிஸ்க்குமே ஸ்டாண்டர்ட் தான், அதுலேயுமே எந்த சேஞ்சஸும் இல்லை. இதில் வீல் கவர்ஸ் வரணும், வீல் கவர்ஸ் மட்டும் அட்டாச் பண்ணாமல் வச்சுருக்காங்க. பட் மோரார்லெஸ் வந்து இந்த சைஸு இந்த சேஃப்டி அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது இது வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. அண்டு பிளாக் ORVMஸில் பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டர்ஸ் வருது. அண்ட் ஹெட்லைட்ஸுமே இந்த ஸ்பெசிஃபிக் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் தான். ஸோ இது வந்து எல்லோ லைட்ஸ். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு தெரியும் அதே வந்து ஆண்டனா தான். அண்ட் ரெவெக்ஸ் பேட்சிங் அப்படியே தான் இருக்குது. அண்டு பேக்லேயுமே நம்ம இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. இதில் வந்து ரிவர்ஸ் கேமரா கிடையாது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் மட்டும்தான் வரும் உங்களுக்கு. அண்டு ரியர் டிஃபாகர் வைப்பருமே கிடையாது. இதில் உங்களுக்கு அந்த டாப் அண்ட் வேரியண்ட்டில் தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து நம்ம பேக் சீட்டில் வந்து என்னன்றது ஸ்பேஸ் நம்ம பார்க்கும்போது இங்கே உங்களுக்கு வந்து அதே அந்த டியூவல் டோன் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் லெதரட் ஃபினிஷ் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட் டச் பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகுது. அண்டு பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. 4மே பவர் விண்டோஸ் தான். அண்டு டைப் சி ஸ்லாட் எங்கே ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 12 volt சாக்கெட் இருக்குது, அதே கப்பி இருக்குது, ரியர் AC வென்ட்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் லுக்கு தெரியும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் LED லைட்டிங் கிடையாது. இது வந்து பார்ஷியல் ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் எல்லோ லைட்டிங் தான். பட் இங்கே வண்டியில் வந்து பவர் கனெக்ட் ஆகாதனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ஸ்டிச்சிங் அந்த ஆம்ரெஸ்ட் அதெல்லாமே அப்படியே தான் இருக்குது. அண்டு ஃப்ரண்ட்லேயுமே அது பார்க்கலாம் ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸுமே இருக்குது. அது ஒரு இது தான். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 4 ஸ்பீக்கர்ஸ் தான் வரும், ட்வீட்டர்ஸ் வராது. அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீலெஸ் என்ட்ரி கிடையாது. ஸோ மேனுவல் கீ தான். நீங்கள் சீட் அட்ஜஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சேம் தான் உங்களுக்கு. அண்டு இப்போது வண்டி உள்ள எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மேனுவல் தான். ஸோ நீங்கள் வந்து இங்கே எலிமினேட்டட் ஒரு கீரிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அது ஒரு ஃபீச்சர் மிஸ் அவுட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் சிஸ்டம்கான பட்டன் இங்கே இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பட்டன் இங்கே இருக்குது, ஹெட்லைட் லெவலர் பட்டன் இங்கே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நர்ல்டு ஃபினிஷ் வந்து இந்த
ஏசி வென் ஓப்பன் க்ளோஸ்லையுமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் கண்ட்ரோல்ஸ் தான். மேனுவல் வைப்பர்ஸ், மேனுவல் ஹெட்லைட்ஸ் வந்துடுது. இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூல் அப் அண்ட் டவுனுக்கான கண்ட்ரோல் மட்டும் தான் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்க்ரீனு. ஸோ இதில் வந்து வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ கார்ப்ளே கிடையாது. பட் ஆண்ட்ராய்ட் ஸ்க்ரீன் இருக்கிறதுனால ப்ளூடூத் நீங்கள் கனெக்டிவிட்டி பண்ணிக்க முடியும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்குது. அண்ட் 10.25 இன்ச்சஸ்க்கான ஸ்க்ரீன் தான் இது. அண்டு மேனுவல் டிமிங் மிரர் தான். அண்டு இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மிரர் இருக்குது, பட் லைட் கிடையாது. அதுதான் ஒரு இது. அண்ட் இது வந்து இந்த சன்ரூஃப்கான கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே இருக்குது. அண்டு வண்டியோட லைட்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸும் இங்கே இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா மேனுவல் ஏசி. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல்லாம் கிடையாது. நீங்கள் முன்னாடி அந்த XUV 300 பார்த்தீங்கன்னா அதோட ஃபேஸியாக அப்படியே தான் இருக்குது. அதில் எந்த சேஞ்சஸ் கிடையாது. இங்கே ஒரு USB ஸ்லாட் இருக்குது. இங்கே வந்து வயர்லெஸ் சார்ஜிங் இஃப் ஐம் நாட் ராங் இங்கே கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் அகைன் நான் சொன்ன மாதிரி அந்த ட்வின் பீக்ஸ் லோகோக்கான ஒரு சின்ன ஈஸ்டர் எக் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதே சேம் கியர் நாப் தான். அதில் எந்த சேஞ்சஸ் கிடையாது. மேனுவல் ஹேண்ட் பிரேக். இங்கே வந்து கப் ஹோல்டர்ஸ். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆம்ரெஸ்ட் வந்துடுது. அண்ட் மிச்சபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து எலக்ட்ரிக்கலி ஃபோல்டபிள் கிடையாது, எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் மட்டும்தான். ஸோ மிரர்ஸ் வந்து அது ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் அவுட் பண்ணுவீங்க. ஆட்டோ டவுன் மட்டும்தான், அப்பு கிடையாது. அதில் வந்து ஆட்டோ டவுன் அண்ட் அப் ஃபார் டிரைவர் சைடு இருக்குது. அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஆக்சுவலாக கீ ஹோல் வந்து இன்ஸ்டால் பண்ணி சும்மா ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் நான் வந்து காட்டுறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும். சேம் நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா மேனுவல் அனலாக் ஸ்பீடோமீட்டர் அண்ட் ரெவ் மீட்டர் தான். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் அந்த சென்டர் ஸ்க்ரீன் வந்துடுது. ஸோ இதில் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தான் வரும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆண்ட்ராய்ட் ஸ்க்ரீனு. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து ஃபீச்சர் வைஸாக வந்து இதில் வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் வந்து இந்த ரெவெக்ஸ் எம்முக்கும் இந்த எம் ஆப்ஷனல் வேரியண்ட்டுக்கும் இந்த ஒரே ஒரு வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சன்ரூஃப் மட்டும்தான். மீதி எல்லா ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர்ஸுமே வந்து இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெவெக்ஸ் ஏ அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டில் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோரார்லெஸ் வந்து நீங்கள் வந்து நிறையா வந்து ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்குறேன், நான் எனக்கு கனெக்டட் கார் டெக் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் அந்த வேரியண்ட் பார்க்கலாம். பட் ஐ ஜஸ்ட் நீட் அ கார் வித் டர்போ பெட்ரோல் இன்ஜின், ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஒரு இன்ஜின், MPFI இன்ஜினாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வேரியண்ட் கன்சிடர் பண்ணலாம், நல்லாவே இருக்கும். அண்ட் சேஃப்டி வைஸ் நீங்கள் பார்க்கும்போது எந்த ஒரு இதுவுமே கிடையாது. 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஸ்டாண்டர்ட், இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கிறனால சேஃப்டி வைஸில் நீங்கள் எதுவுமே வரி பண்ண தேவையில்லை. அண்ட் இந்த 2 வண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஜூப்ளியன்ட் மோட்டார் ஒர்க்ஸ் மஹிந்திரா இவங்க வந்து இன்றைக்கி இந்த வண்டியை வந்து இவங்களோட ஷோரூமில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க சென்னை வேளச்சேரி தாம்பரம் அந்த ரோட்டில் வந்து சிச்சுவேட் ஆகிருக்காங்க, மெயின் ரோட்லேயே. அண்ட் இந்த ஈவெண்ட்க்கு வந்து நம்மளையுமே வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவன் நம்மளை இன்வைட் பண்ணதுனால நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி இந்த ஸ்பெசிஃபிக் வண்டி இந்த வேரியண்ட் வந்து பார்த்துட்ருக்கவங்க, பாசிபிளி இதை 3XO கன்சிடர் பண்ணுறவங்களுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்டில் கிடைக்குது அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்து சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இது. அண்ட் டூ நோட் தட் இந்த ஸ்பெசிஃபிக் வந்து MPFI டர்போ சார்ஜ் இன்ஜின் வந்து மேனுவல் ஆப்ஷனில் மட்டும்தான் வருது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் ஆப்ஷனோட வருது. ஸோ அதில் வந்து TGDI இன்ஜின் உங்களுக்கு இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஒரு மேஜர் டிஃப்ரென்சஸாக இருக்கும். ஸோ வந்து இந்த வண்டி நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜூப்ளியன்ட் மோட்டார் ஒர்க்ஸ் மஹிந்திரா வந்து கன்சிடர் பண்ணி பாருங்கள். அண்ட் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி இதில் வந்து இந்த ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு சொன்னது வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கொஞ்சம் வீடியோ வந்து ரஷ் பண்ணி முடிக்கிற மாதிரி இருந்தது, ஏன்னா டைம் இஸ் ஆஃப் தி எசன்ஸ். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரஷ் பண்ணி முடிக்க இருந்தது, மன்னிச்சுக்கோங்க. பட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஆர் கண்டிப்பாக இந்த வண்டியை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷோரூமை ரீச் அவுட் பண்ணுங்கள். அப்படி இல்லை என் டீமே வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்டில் தென் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம், பபாய்.